டீ உன் புருஷன் கூட போக முடியாதுன்னு சொல்ற அதானே மதனா? என்னோட பேரு மதன மந்தாரி பிகே. ஃபுல்லா சொல்லுங்க. ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னா பத்தாதாமா? பத்தாதுண்ணா, எங்க அப்பா 71,000 கொடுத்து நாமக்கரணம் பண்ணிருக்காரு. வேஸ்ட் ஆயிடாதா? ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுங்க. சொன்னா புரியாதப்பா உனக்கு? சாரி சாரி சாரி. சுகர் பேஷண்ட்ப்பா நானு. ஓகே மை லார்ட். நீ ஆரம்பிமா மதன மந்தார பிகே. அண்ணா, லவ் பண்றப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு மொபைல் டிஸ்ப்ளேல என் போட்டோ தான் இருக்கும். ஆனா இப்ப சன்னி லியோன் போட்டோவை வச்சிருக்கான். மை லார்ட், இதெல்லாம் சன்னி லியோனை வச்சு முடிக்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு புரிஞ்சிக்கப்பா. சாரி சார் சாரி. நீ அமைதியா உட்காருடா. அண்ணா, புளியோதரை பண்ணுவா ஆனா அதுல புளியே இருக்காது. கேசரி பண்ணுவா அதுல சக்கரை இருக்காது. பிரியாணின்னு ஒண்ணு பண்ணுவா, அதுல பீஸ் இருக்காதா? இருக்கும்ண்ணா, டேஸ்டே இருக்காது. முத்தம்னு ஒண்ணு கொடுப்பா, டச்சே பண்ணாம. அது எப்படி? இப்படி வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னல. யோ, கொஞ்சம் இங்க வரீங்களா? எங்க போறப்பா? எப்படி கிஸ் கொடுப்பான்னு டெமோ காட்டுறதுக்குண்ணா. ஆ? அனுப்புங்கம்மா. செஞ்சு காட்டுப்பா. ஏய், கையெடு. ஏய், போடி. இப்படி கிஸ் பண்ண சன்னி லியோன் போட்டோ கிஸ் பண்ணாம வேற யாருக்கு நான் கிஸ் பண்ணுவாங்க? என்னடா பப்பி, புருஷன் கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. மாப்ள, நீங்களாவது ஒரு தடவை யோசனை பண்ணி பாருங்க. எங்க பொண்ண ராணி மாதிரி வளர்த்திருக்கோம். சின்ன பாத்திரத்தை கூட கழுவ விட்டதில்ல. அவ எவ்வளவு அப்பாவி தெரியுமா? அம்மா, சாதம் எப்படி வடிக்கிறது? குக்கர்ல 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசியை வை. ம். மை லார்ட், நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவ் குக்கர் லேடி தான் தேவை. உனக்கு கிரேட். சொன்னா புரியாதா? உட்காரு. உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். தம்பி, அது மட்டும் இல்ல, பாரடைஸ்ல இருக்கிற மாதிரி பிரியாணி கூட செய்வா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாரடைஸ் ஹோட்டல் பிரியாணி மதன மந்தார பிகே பண்ணது. ஃப்ரிட்ஜ்ல வச்சது. சாப்பிடுங்க. ஈட். பிரியாணில யாராவது வேர்க்கல்ல போடுவாங்களாமா? அப்படி போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? இதாச்சும் பரவாயில்லண்ணா, காஃபி டீல தாளிச்சு ஊத்துவா. அண்ணா டீ. கடவுளே. ஏமா, அதுல கொஞ்சம் கொத்தமல்லியும் போட வேண்டியதானமா? அதுல இருக்குனா முழுகி போயிருக்கும். நீங்க குடிங்க. அது அப்படி வைமா, அப்புறம் குடிச்சுக்கிறேன். சொல்லுமா, அடுத்து என்னது? எங்க அப்பா என்ன பூ மாதிரி வளர்த்தாரு, குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஏதோ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு டாட்டு கூட போட்டிருக்கேன். என் வீட்ல ஒரு நாள் கூட துணி துவைச்சதில்ல. ஆனா இவன் வீட்ல. பப்பி, கொஞ்சம் மரியாதையா பேசுமா. ஆனா இவன் குளிக்க போனா ஜட்டிய கூட எடுத்துட்டு போக மாட்டான். நான் தான் எடுத்துட்டு போகணும். குளிச்சதுக்கு அப்புறம் ஜட்டிய துவைக்க மாட்டான். நான் தான் துவைக்கணும். சாப்பிட்ட தட்டு கூட கழுவ மாட்டான். யாரால இப்படி இருக்கவன் கூட குடும்பம் நடத்த முடியும்? பப்பி, நீ சும்மா இருமா. சும்மா பப்பி பப்பின்னு. அண்ணா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் வைங்களேன், அப்பதான் கச்சேரியே ஆரம்பிப்பா. பார்லருக்கு போகணும், சாரி வாங்கணும், ஸ்லிப்பரு, அது இதுன்னு அப்பதான் சொல்லுவா. அதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் தான், தப்பு இல்லைண்ணா. ஆனா அதே என் ரிலேட்டிவ் யாராவது இறந்துட்டாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதுன்னு சொல்றான்னா. அது எப்படிமா? ஆமாண்ணா, இப்ப பிபியா, சுகரா, ஜுரமா, நார்மல் வார்டு, ஐசியூ வார்டுன்னு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டா நாங்க ப்ரிப்பேர்டா இருப்போம்ல. ஏன்னா சாவுக்கு வரவங்க சவத்தை மட்டும் பாக்குறது இல்ல, செப்பல்ல இருந்து பொட்டு வரைக்கும் ஜூம் பண்ணி பாக்குறாங்க. பிச்சைக்காரி மாதிரியா போ சொல்றீங்க? மை லார்ட், நமக்கு உட்காருடா. இன்னொன்னு போடுமா. விடு. மனுஷங்களாடா நீங்க. சாவுக்கு போகும்போது யாராவது மேக்கப் போட்டுக்கோங்களாண்ணா? அதை விடுங்க, சில்லி மேட்டர். ஆனா 1 hour யாராவது குளிப்பாங்களா? 2 மணி நேரமே பண்ணட்டுமே. 3 மணி நேரம் குளிக்கட்டும். ஆனா மொபைல் எதுக்கு? எதுக்குப்பா? சாங்ஸ் கேட்கறதுக்கு தானா? அப்ஜெக்ஷன் மை லார்ட். தம்பி, இவர் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு போகும்போதே அக்காவும் தம்பியும் எவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா? என்னாச்சுமா? பப்பி, எல்லாருக்கும் இந்த ஸ்வீட்ஸை கொடுமா. என்னங்க ஸ்வீட்ஸ்? ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நீ எடுத்துக்கோ.
உனக்கு அது வேணும். ஸ்வீட்னால எனக்கு கொமட்டிட்டு வரும். தட்ஸ் ஆல். சரி பப்பி, நான் போயிட்டு வரேன். பாத்து. விட்றா. ஏய் எனக்கு தான் அது விட்றா. ஏய் என் மாமியார் வேணும் எனக்கு தான் சொன்னோம். விட்றா. ஏய் ஏய் குடி. ஏய் ஏய் குடி. ஏய் குடின்றா. ஏய் எனக்கு வேணும்டி. ஏய் ஒண்ணாவது குடுறா. ஏய் 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 புளுங்க மரியாதை ரெண்டு பேரும் விட்டு போயிருங்க. ஏய் எனக்கு வேணும்டா. ஏய் ஒண்ணாவது குடுங்கடா. சொன்னா கேளு. ஏய் சொன்னா கேளுடா. ஒண்ணாவது குடுறா. விட மாட்டேன். எனக்கு வேணும். அவங்களுக்கே திருப்பி கொடுத்துரு. அவங்க பேக்லயே போட்டு கொடுத்துரு. நீங்க இதை இங்கேயே மறந்து விட்டீங்க. என்னம்மா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? அத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அவன் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணான்னு கேளுங்க. ஆ? ம். சொல்லுங்க ஐட்டம் ராஜா. இல்லனோ சொன்னா நல்லா இருக்காது ஆனா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல சத்தியமா சொல்லியே ஆகணும். சிஸ்டர். சொல்லு மச்சான். ஹலோ மச்சான் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வாயேன். வாட் ஏ ஃபன். டேய் உன்னோட தங்கச்சிக்கு ஏண்டா கை கழுவிட்டு வரணும் தெரியாதா? வா வா இங்கேயே நில்லு. போலாமா? என்ன எதுக்காக அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஒண்ணுக்கு போறது கம்பெனி இல்லைன்னு உன்னை வர சொன்னேன். மை லார்ட், லிவர் மேல சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்துல என் கிளைண்ட் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. என் அண்ணனோட கல்யாணத்துல இந்த ஐட்டம் ராஜா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோபி மஞ்சள் நினைச்சா அதுவும் சின்ன சின்ன பீஸ் மை லார்ட். அதனாலதான் என் அண்ணன் குஷ்டு சண்டை வச்சிட்டான். தேங்க்யூ. அண்ணா இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குடிச்சிட்டு 5 கிலோ கவர் எடுத்துட்டு வந்து கோபி மஞ்சூரியன் கேக்குறானுங்கண்ணா. போய் மை லார்ட், அது 5 கிலோ கவர் இல்ல, 5 கிலோ கோணி பை. தேங்க்யூ. அண்ணா 1-2 டார்ச்சர் இல்ல. நான் எதுக்காக என் பிறந்த வீட்டுக்கு வந்தேன்னா, என்னம்மா மதனா எங்க இருக்க? ஃபுல் நேம் சொல்லு. எங்க அப்பா 71,000 கொடுத்து நாமகரணம் பண்ணிருக்காரு. வேஸ்ட் ஆயிடாதா? அம்மா மதன மந்தார பீக்கு எங்கம்மா இருக்க? பிவிஆர் கோல்ட் கிளாஸ். அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வரியா? ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு வந்திருக்கேன். யாரு நானா? இருக்கா நீ? 1500 ரூபாய் கொடுத்து கோல்ட் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். நீயே போய் பாரு. நான் கோடம்பாக்கத்துல இருக்கேன். இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஹலோ குக்கர் இருக்கான, ஸ்டவ் ஆன்ல இல்லையே. அம்மா மதன மந்தார பீக்கு உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். தயவுசெய்து நான் சொல்றது கோவப்படாம கேளு தெய்வமே. ஆடியில அண்டர்வேர் காய போட்டுருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்துடுறியா? அண்ணா அந்த கோவத்துல என் பிராண்டட் அண்டர்வேர்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு அதை கறி துணியை மாத்திட்டானா இவ. அதுக்கு அவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. சிம்பிள்னா அவ பட்டுப்படல 4 ஓட்டை இருந்துச்சு, அதை கட் பண்ணி என் பைக் தொடக்க யூஸ் பண்ணிட்டேன்னா. ஏய் பட்டு புடவைய கறி துணின்னு நினைச்சிட்டியாடா? சேத்துல பொறல்ற பண்ணி பயலே. புருஷன் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்கெட்ல இருந்து காசை திருடி சீட்டு கட்டி ஸ்கூல் ஃபீஸ்னு போய் சொல்லி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி எதிர் வீட்டுக்காரங்க முன்னாடி ஷோ காமிக்க வாங்கின பட்டு புடவைய நீ வண்டி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவியாடா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா டேய் பொம்பளைங்களை தொட்டாலே விட மாட்டோம். அப்பேற்பட்ட எங்களோட பட்டு புடவைய தொட்டா மட்டும் விட்டுருவோமாடா? உங்களை அப்படியே 2ஆ கிழிச்சு உப்பு கண்ட போட்டுருவோம். என் புருஷன் வரதுக்குள்ள போயிட்டேனா உன் உயிர் பொழைச்சது. இல்லனா சொல்றத கேளுங்கம்மா. என்ன விட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன். பட்டு புடவைய வச்சு வண்டி துடைக்கிறியா? என்ன குடும்பம் அது சாமி. பாவக்க தண்ணினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடிங்க. சாக்லேட் எங்க வச்ச? ஏய் எந்திரா மேல. எதுக்குங்க தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு.
வேணும்னா அவன் காலில் கூட விழறேன். முதல்ல இந்த டாட் லிட்டில் பிரின்சஸை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லு. அப்பா கல்யாணமாகி 40 நாள் தான் ஆகுது. இங்கே பிறந்த வீட்டுக்கு வர்றது இது 15வது முறை. இது என்ன பியூட்டி பார்லரா அடிக்கடி வந்து போறதுக்கு? வரலாம்ப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்றா. 1000 ரூபா புடவைக்கு 5000 ரூபா பிளவுஸு. என் வயிறு எப்படி எரியுது தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் 50,000 ரூபா கட்டி செகண்ட் ஹேண்ட்ல ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன். ஆனா அதுக்கான செலவு 1 லட்சம் ரூபா. எதெல்லாம் போய் இடிக்கிற தெரியுமா? BMW, ஃபார்ச்சுனரு, அப்புறம் பென்ஸு, ஆடி. அதுவும் நின்னுகிட்டு இருக்க வண்டியை போய் இடிக்கிறா. என் மேல எந்த தப்பும் இல்ல. 100 ரூபாய்க்கு கிரீம் வாங்கி கொடுத்தா 2000 ரூபாய்க்கு வேக்சின் கேக்குறா. வேக்சினா? அதான்ப்பா, கால்ல ஒட்டி இழுப்பாங்களே ஓ. அது. ஏங்க அது வேக்சின் இல்லைங்க, வேக்ஸ். கால்ல ஒட்டி இழுப்பாங்க. இழுத்தா இழுத்துக்கிட்டோம், இல்ல புடுங்கினா புடுங்கிக்கிட்டோம். ஏதாவது சொன்னா போதும், லிட்டில் பிரின்ஸ் டாடி, லிட்டில் பிரின்ஸ் டாடின்னு கைய காமிக்கிறா. இங்க பாருங்கப்பா, நான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்றதை எடுத்துட்டு மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு போட்டுக்க போறேன். அம்மா தாயே ஜெகன் மாதா, என்கிட்ட நயா பைசா இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தம்பி, ம்? இந்த பைத்தியக்காரிய முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அண்ணா ம். அந்த சாவியை கூட முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இப்பயாச்சும் போலாமா? உன் கூடயா? பிச்சை எடுக்க கூட தயாரா இருக்கேன். 10 பாத்திரம் தேய்ச்சாலும் சரி, செத்தாலும் உன் கூட வரமாட்டேன். சரி, இந்த இதை புடி. இது என்னோட செகண்ட் மேரேஜ் இன்விடேஷன் கார்டு. எனக்கு அப்பவே நல்லா தெரியும் எவ்வளவு ஒருத்திய கண்டிப்பா செட்டப் பண்ணிருப்பேன்னு. இந்த உன்னோட வெட்டிங் கிஃப்ட். இத நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலல? அம்மா மதுமதி பீக்க சைடுல செட்டப் பண்ணிக்கினது வேற யாரும் இல்ல, உன் தங்கச்சியே தான். இதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டல்ல? தேங்க்யூப்பா. என்னங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. டைட்டானிக் ஃபிலிம்ல வர மாதிரி அதே கிஸ் கொடுக்குறேன் வாங்க. நிஜமாவா? மாமா, உங்க பொண்ணு வாரத்துக்கு 4 தடவை பிறந்த வீட்டுக்கு வந்தா எப்படி குடும்பம் நடத்துறது? என்னப்பா பண்றது? அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? எப்படி? வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிடுறேன், வரலன்னா உங்க சின்ன பொண்ணு 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வெட்டிங் கார்டு கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா வந்துருவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி 5 ரூபா டொனேட் பண்ணுங்க.